Yes, thank you, dear Brother Vincent, and everybody for this opportunity to be with you all. உங்கள் எல்லாரும் மத்தியிலும் இருப்பதற்கான இந்த தருணத்திற்காக சகோதரர் வின்சென்ட் அவர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். I remember very vividly 17 years ago coming to Tuticorin, the same conference. இந்த தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ்க்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தூத்துக்குடிக்கு வந்திருந்தது நான் மிகவும் பசுமையாக நினைவு கூறுகிறேன். My wife and I had just been married, and we were very blessed by being with you all then. அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது நானும் என் மனைவியும் அப்பொழுதுதான் திருமணமாக இருந்தது. அந்த கூட்டத்திலே நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். And I'm very blessed and challenged to see that the churches in Tamil Nadu have been growing stronger every year. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டிலே இருக்கிறதான சபைகள் வலிமையாக வளர்ந்து கொண்டு வருவதை பார்த்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். And I pray that the Lord will continue to bless you all and draw you closer to himself. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உங்களை தம்மிடத்திலே தேவன் சேர்த்துக் கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The theme of this conference is enduring in love until the end. இந்த கருத்தரங்கினுடைய கருப்பொருள் முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருப்பது. And I thought I would start by looking at a verse in 1 Timothy chapter 1. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். As you know, in our CFC churches, we receive lots of very good teaching. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளிலே நாம் அருமையான போதனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But we read in this verse, what is the point of all of this teaching that we hear? ஆனால் இந்த வசனத்திலே நாம் இப்படி போதிக்கப்படுகிற இந்த எல்லா காரியத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்கிறோம். 1 Timothy 1 verse 5. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். The goal of our instruction or our teaching is love from a pure heart and a good conscience and a sincere faith. கற்பனையின் பொருள், அதாவது எல்லா போதகத்தினுடைய பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. So I think of it like this. Imagine that you're in a class in school. நான் இவ்விதமாக இதை யோசித்து பார்க்கிறேன். நீங்கள் ஒரு பள்ளியிலே ஒரு வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். And you're learning science in some class. இது ஒரு வகுப்பிலே உட்கார்ந்து நீங்கள் அறிவியல் பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். And throughout the year the teacher is teaching about science, different aspects of science. வருடம் முழுவதும் அந்த பள்ளியிலே அந்த ஆசிரியர் அறிவியலினுடைய பலவிதமான காரியங்களை உங்களுக்கு அவர் போதிக்கிறார். At the end of the year they'll usually give a test to see what did you learn anything during the year. அந்த வருடத்தின் முடிவிலே நீங்கள் அந்த வருடம் முழுவதும் என்ன கற்றுக்கொண்டீர்கள், ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா என்பதை சோதிக்கும்படி ஒரு தேர்வு வைக்கப்படுகிறது. And you can say that the test is to prove that you received all of the teaching that was given during the year. அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி, அந்த போதனையை நீங்கள் எவ்விதமாய் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அந்த தேர்வு அமைகிறது. My dear brothers and sisters, this is what will be on the final test. அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த கடைசி தேர்விலே இருக்க போகிறது. Did I have pure love? என்னிடத்திலே மாயமற்ற அன்பு இருக்கிறதா? And as we each year that goes by that we are listening to more teaching, அதிகமாய் நாம் போதனையை கேட்டு வருகிற இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு it's very good for us to check that our love is becoming more pure. That's the point of all of the teaching. இவளை எல்லாவற்றுக்கும் பிறகு நம்முடைய அன்பு சுத்தமானதான அன்பா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த எல்லா போதனைகளுடைய ஒரு நோக்கமா இருக்கிறது. And I would say that if our love is not growing, then it is decreasing. நம்முடைய அன்பு வளரவில்லை என்றால் அது குறைந்து கொண்டுதான் வருகிறது. And when it says that
those who endure to the end in love will be saved, முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, the only way for me to ensure that I endure in love until the end நான் முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய ஒரே காரியம் is that to make sure that I have the pure, perfect love of God. என்னிடத்திலே தேவனுடைய பூரணமான அந்த சுத்தமான அன்பு இருக்க வேண்டும். The only love that will remain until the end is God's love, the divine love. முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அன்பு என்ன அன்பு என்றால் அந்த தேவனுடைய திவ்யமான அந்த அன்புதான். So when we hear about enduring in love until the end, ஆகவே முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருப்பதை பற்றி நாம் கேட்கும் பொழுது, it doesn't mean that we have to try to love in our own strength or be nice or any earthly kind of love. நம்முடைய சொந்த பலனை கொண்டு நாம் அன்பு கூற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஒரு பூமிக்குரிய ஒரு அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்பது அல்ல. If any love that I have in me isn't God's love in me, it will never endure till the end. என்னிடத்திலே காணப்படுகிற அன்பு அது எந்த விதமான அன்பா இருந்தாலும் பரவாயில்லை, அது தேவனுடைய அன்பா இல்லாத பட்சத்தில் அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியாது. Because there are many churches in the world that are trying to be nice to each other and be kind to each other, and they say they love each other. ஏனென்றால் உலகத்திலே அநேக சபைகள் இருக்கின்றன, அவைகளிலே சொல்லுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களோடு நன்றாக பழகவும் அவர்கள் மற்றவர்களுக்கு மிருதுவாக இருந்து கொள்ளவும் விரும்புகிறார்கள், நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். We find that after some years there's some turmoil and fighting and getting offended, and the church breaks apart. ஆனால் வருடங்கள் சென்ற பிறகு அங்கே குழப்பங்கள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அது நிமித்தமாக சபை பிரிவுபடுகிறது. Even in our own midst, in our church here in Colorado, we've had people who said, "Oh, I love you so much." இங்கேயும் கொலராடோவிலே எங்களுடைய ஸ்தல சபையிலேயும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஓ நாங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். But few weeks or months or years later, they get offended or speak evil of others and leave the church. வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் சென்ற பிறகு அவர்கள் மனம் புண்படுகிறார்கள், அவர்கள் சபையை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். Constantly be checking to make sure that the love that is in us is really God's love. ஆகவே நம்மிடத்திலே இருக்கிறதான அன்பு மெய்யாகவே தேவனுடைய அன்புதானா என்பதை நாம் தொடர்ந்தேர்ச்சியாக அதை சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Jesus talks about this in John chapter 15. இயேசு இதை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். Let's begin reading in verse 12. John 15 verse 12. யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். This is my commandment, that you love one another just as I have loved you. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. Now I used to read it this way, that I would see Jesus' love for me and then think I've got to imitate that, copy that love in the same way to somebody else. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி நான் அதை புரிந்து கொண்டேன் என்றால், நான் இயேசுனுடைய அன்பை பார்த்து மற்றவர்களிடத்திலே நான் அன்பு கூறுகிற விதத்திலே நான் அந்த இயேசுனுடைய மாதிரியை அப்படியே நான் பின்பற்றி நான் அன்பு கூற வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டிருந்தேன். So okay, I feel like Jesus did all this sacrifice for me, so I'm going to go do some sacrifice for somebody else. இயேசு எனக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்திருக்கிறார், ஆகவே நானும் சென்று மற்றவர்களுக்காக நான் தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். I come to see, and you see that throughout this chapter, what Jesus actually meant. ஆனால் இந்த அதிகாரத்தின் முழுவதுமே நாம் பார்க்கிறபடி உண்மையாக அதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். When Jesus really loves me and I receive the love of Christ, இயேசு கிறிஸ்து என்னை மெய்யாக நேசிக்கும் பொழுது, நான் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, it's not that I try to copy that love in my own human way. என்னுடைய சொந்த மனுஷீக விதத்திலே நான் அந்த அன்பை நான் காப்பியடிக்க முயற்சி. God pours his love into my heart, and that is the love that I express towards others. தேவன் என்னுடைய இருதயத்திலே தம்முடைய அன்பை ஊற்றுகிறார், அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டினாலே நான் மற்றவர்களை அன்பு கூறுகிறேன்.
then it's exactly the love of Jesus, not my copy of the love of Jesus. அப்பொழுது நான் கூறுகிற அன்பானது கிறிஸ்துவனுடைய அதே அன்பா இருக்கும். நான் கிறிஸ்துவனுடைய அன்பை காப்பியடித்து அன்பு கூறுகிற அன்பா இருக்காது. And he goes on to say, verse 13, greater love has no one than this, that one lay down his life for his friends. அவர் தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. And in the last part of verse 16, he says that this love, this fruit, would remain. 16ஆம் வசனத்துடைய பிற்பகுதியிலே அவர் சொல்லுகிறார், இந்த கனி உங்களிடத்தில் நிலைத்திருக்கும். So the standard of love that I must have, which is the goal of all of our teaching, நாம் பெற்றுக்கொள்ளுகிற போதனையுடைய எல்லா நோக்கம் அன்பா இருக்கிறதே, அந்த அன்பு எந்த தரத்தில் இருக்க வேண்டும், எந்த லக்கில இருக்க வேண்டும்? that standard of love is Jesus' love. அந்த தரம் இயேசுவுடைய அன்பின் தரமா இருக்க வேண்டும். No matter how nice or kind I think I have been to somebody, if it's not the same love that Jesus had for me, then I haven't fulfilled the commandment. நான் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுகிற அன்பு மிகவும் தயவாயும் மனதுருக்கமாயும் இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொள்கிறேனே, அந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பா இல்லாத பட்சத்தில் அது மெய்யான நிலைத்திருக்கிற அன்பா இருக்காது. And it is impossible for any human being to exactly copy God's love. தேவனுடைய அன்பை அப்படியே அச்சடித்தது போல காப்பியடிப்பது எந்த ஒரு மனுஷனாலும் அது முடியாத காரியம். Just like it is impossible for a dog to be like a human being, ஒரு நாயானது ஒரு மனுஷனை போல இருப்பது எவ்வளவு சாத்தியமற்றதோ, they may be able to pretend to do things like a human being sometimes, but they cannot have the same nature as a human being has. நாய்கள் சில சமயங்களிலே மனிதர்களை காப்பியடித்து மனிதர்கள் செய்வது போல ஒரு சில காரியங்களை ஒரு சில சமயங்களிலே செய்ய முடியும், ஆனால் மனுஷனுடைய குணத்தை அப்படியே பிரதிபலிக்க முடியாது. In the same way, I can never produce a love that will endure until the end. அதே போலவே நானும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அன்பை என்னிலிருந்து உருவாக்க முடியாது. Many husbands and wives are trying to keep their marriage from getting divorced. They want to love until the end of their lives. அநேக கணவன் மனைவிகள் விவாகரத்து செய்துவிடக் கூடாது, முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். The only way that my love will truly endure till the end in the way that God wants it to endure, என்னுடைய அன்பானது தேவன் விரும்புகிறபடி அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், is if I've opened my heart to receive the love of God through the Holy Spirit, என்னுடைய இருதயத்தை திறந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து அந்த தேவனுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது, and out of that overflow of my heart, I'm able to love others around me. என்னுடைய இருதயத்தினுடைய அந்த அன்பின் நிறைவினுடைய வழிந்தோடுதலின் மூலமாக நான் மற்றவர்களை நான் அன்பு கூற முடியும். That's what we read in Romans 5 verse 5, that the love of God has been sent to overflow from my heart through the Holy Spirit. 5:5 வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டு அது வழிந்தோடி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது. So what is the secret then to remaining in love until the end? ஆகவே முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருப்பதற்கான ரகசியம் என்ன? What is the end, first of all? அதனுடைய அந்த முடிவு பரியந்தம் என்பது என்ன? முதலாவது, if he said remain in love until tomorrow, okay, maybe I can do that. நாளைக்கு வரைக்கும் அன்பிலே நிலைத்திரு என்று சொல்லி இருந்திருப்பாரானால் ஒருவேளை நான் அதை செய்திருக்க முடியும். Or remain in love until January 31st or something like that, some date. இதோ ஒரு தேதியை சொல்லி ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீ அன்பிலே நிலைத்திரு என்று சொல்லி இருப்பாரானால். But when he says remain in love until the end, I don't know when the end is. ஆனால் முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே, எனக்கு முடிவு எதுவென்று தெரியாதல்லவா? Which means I need a love that can keep going whenever the end comes. It doesn't matter. அதனுடைய பொருள் என்னவென்றால், முடிவு அது எது என்று தெரியாது இருக்கிற நிலைமையிலே என்னுடைய அன்பு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது முடிவு எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். And that is only the love of God. அது தேவனுடைய அன்பு மாத்திரமே அப்படி நிலைத்திருக்க முடியும். So the secret to having this love, whether it's for my husband or wife or children or others in the church or my enemies, ஆகவே
என்னுடைய கணவன் அல்லது மனைவி மீது நான் கொள்கிற அன்பு அல்லது பிள்ளைகள் மீது கொள்கிற அன்பு அல்லது வெளியில இருக்கிற ஜனங்கள் அல்லது சத்துருக்கள் மேல் வைக்கிற அன்பு இது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கான ரகசியம் இதுதான். The only way to have that love is by what he says earlier in this chapter, abiding in the vine. இப்படிப்பட்டதாக ஒரு அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரே வழி இந்த அதிகாரத்திலே முன்னதாக அவர் சொல்லுகிறது அந்த திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது. So let's go back and read in John 15 verse 4. ஆகவே நாம் யோவான் 15:4 வாசிக்கலாம். Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, so neither can you unless you abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Or let me read it this way, speaking about love. ஆனால் அன்பை குறித்து பேசும்பொழுது நான் இவ்விதமாக நான் இதை சொல்லட்டும். Abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். As the branch, that's you and I, cannot love of itself unless it abides in the vine, so neither can you love unless you abide in me. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும், அதாவது நீங்களும் நானும் கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் நாம் அன்பிலே நிலைத்திருக்க முடியாது, அன்பு கூற முடியாது. Verse 5, I am the vine, you are the branches. He who abides in me and I in him, he loves or bears much fruit. For apart from me, you can do nothing. You can never love apart from me. அடுத்த வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதாவது அவன் சரியான விதத்திலே அன்பு கூறுவான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, அதாவது என்னை இல்லாமல் உங்களால் அன்பு கூற முடியாது. Let's go down to verse 8 and continue reading. 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். My Father is glorified by this, that you bear much fruit, or that you have love that endures until the end, and so prove to be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். And here in verse 9, Jesus shows us how when he was on this earth, his love also was a love that came from the Father. 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எப்படி ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த பொழுது பிதாவினிடத்திலிருந்து வந்த அன்பையே அவர் கொண்டிருந்தார் என்பதை சொல்லுகிறார். You know, earlier in John 5, Jesus said the Son can do nothing of himself. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், குமாரன் தாம் சுயமாக ஒன்றையும் செய்ய முடியாது என்று சொன்னார். Imagine Jesus as the perfect, sinless Son of God, the Son of Man on earth saying, I cannot love. கற்பனை செய்து பாருங்கள், தேவகுமாரன், மனுஷகுமாரன், பரிபூரணமான பாவமில்லாத ஒரு நபர் வந்து இந்த பூமிக்கு வந்து என்னாலே பிதாவை உதவி செய்யவிட்டால் என்னாலே அன்பு கூற முடியாது என்று சொல்லுகிறாரே, அதை எண்ணி பாருங்கள். You want me to love? I cannot love. நான் அன்பு கூற நீர் எதிர்பார்க்கிறீர்களா? என்னாலே அன்பு கூற முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். I can only love if the Father gives me the love to give to you. உங்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த அன்பை பிதா என்னிடக்கு தராவிட்டால் நான் உங்களிடத்தில் அன்பு கூற முடியாது என்று இயேசு சொன்னார். And here we read that in verse 9, just as the Father has loved me, I have also loved you. Abide in my love. 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Verse 10, if you keep my commandments, you will abide in my love, just as I have kept my Father's commandments and abide in his love. 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். Then he says in verse 12, this is my commandment, you also must love as I have loved you. அதற்கு பிறகு 12ஆம் வசனத்திலே கற்பனையை சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. So when Jesus was here on this earth, the love that he showed to people in all the good things that he did, ஆகவே இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது தாம் செய்த அநேக நற்கிரியைகளின் மூலமாக அவர் காட்டின அன்பானது was simply him abiding in the Father and letting the Father's love flow through him
to everyone who needed it around him. அவர் அதை எப்படி செய்தார் என்றால், அவர் வெறுமனே பிதாவிலே நிலைத்திருந்து பிதாவுடைய அன்பு அப்படியே அவர் வழியாக சென்று மற்றவர்களுக்கு பாய்ந்தோடும்படியாக அவர் செய்துவிட்டார். And then he says, now in the same way, now I'm in heaven, abide in me and let my love flow through you to others. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறேன், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், அப்படி நிலைத்திருப்பீர்களானால் என்னுடைய அன்பு உங்கள் வழியாக பாய்ந்தோடி மற்றவர்களுக்கு அது போகும். So in order for me to endure in love until the end, நான் முடிவு பரியந்தம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு, it's not me trying to love, trying to love, trying to love, trying to love. ஆவே நான் அன்பு கூற வேண்டுமே, அன்பு கூற வேண்டுமே, அன்பு கூற வேண்டுமே என்று முயற்சி செய்து பிரயாசம் எடுக்கிறதல்ல. It is simply me ensuring that I am abiding in Jesus, the vine. திராட்சை செடியாகிய இயேசுவிலே நான் வெறுமனே நிலைத்திருக்க வேண்டியதுதான் காரியம். Making sure the connection between me and the vine is always strong and clear. அந்த திராட்சை செடியோடு இருக்கிற எனக்குள்ள இருக்கிறதான தொடர்பு எப்பொழுதுமே வலிமையாகவும் மிகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். Making sure there's no sin or unforgiveness that would hinder the connection with the vine. அந்த திராட்சை செடியோடு எனக்கு இருக்கிறதான அந்த தொடர்பு, அதிலே எந்த ஒரு இடையூறும் வந்து விடாதபடிக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பாவமோ மன்னிக்க முடியாத பாவமோ இல்லை என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். And as long as that branch, the branch, am remaining in the vine, நான் எவ்வளவு காலம் எந்த அளவுக்கு நான் அந்த திராட்சை செடியோடு நான் இந்த கொடி நான் நிலைத்திருக்கிறேனோ, if the end comes 1,000,000 years from now, I will endure in love until the end. அந்த முடிவு என்பது இப்பொழுதிலிருந்து ஒரு மில்லியன் ஆண்டுகள் கழித்து வருமானாலும் நான் அவ்விதமாக நான் அன்பிலே நிலைத்திருக்க முடியும். What do you think? Can you love your wife for 1,000,000 years? என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் மனைவியை ஒரு மில்லியன் ஆண்டுகள் அன்பு கூற முடியுமா? In the world, it's considered a good thing if you make it for 25 years or 30 years, 50 years. உலகத்திலே நீங்கள் உங்கள் மனைவியை 25 வருடம் 30 வருடம் அன்பு கூர்ந்து அதிலே நிலைத்து விட்டால் அது ஒரு பெரிய காரியமாக பார்க்கப்படுகிறது. Can you love your enemies for 1 year even? ஒரு உங்களுடைய சத்துருக்களை குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது உங்களால் நேசிக்க முடியுமா? What about for 1,000,000 years? மில்லியன் ஆண்டுகள் அன்பு கூறுவதை குறித்த காரியம் என்ன? The only way to endure in love until the end, whatever that end is by abiding in the vine. முடிவு பரியந்தம், அந்த முடிவு எப்பொழுது வந்தாலும் பரவாயில்லை, அதிலே நிலைத்திருக்க ஒரே வழி அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்பதுதான். So it's good for us to remember those things. இந்த காரியங்களை நினைவு கூறுவது நமக்கு மிக நல்லது. And I thought in the remaining time I would just talk about a couple of aspects or characteristics of this perfect love of God. மீதியுள்ள சமயங்களிலே இந்த தேவனுடைய இந்த பூரண அன்பினுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். In Philippians chapter 1, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், one way we know that we have God's love as opposed to our own love, நம்முடைய அன்பு இல்லாதபடிக்கு தேவனுடைய அன்பைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்பதற்கு, is that this love grows in wisdom. அப்படி இந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது, அது ஞானத்திலே வளர்கிறதா இருக்கும். Paul says in Philippians 1 verse 9, பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:9 சொல்லுகிறார், this I pray that your love may abound still more and more in real knowledge and all discernment. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று சொல்லுகிறார். So that you may approve or distinguish, be able to know the difference. நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, அதாவது வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வகை செய்கிறபடி, between what is perfect, which is the divine love of God, and what's not perfect, which is human love. பூரணமான திவ்ய அன்புக்கும் மனுஷிக அன்புக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு. And in this way, if you have this perfect love, you will be sincere and blameless until the end.
இப்படி இந்த பூரணமான அன்பை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் நீங்கள் இருப்பீர்கள். So in order for us to distinguish the perfect from everything else that might seem good, my love must have wisdom or discernment. என்னுடைய அன்பு நல்லது போல தோன்றுகிற என்னுடைய அன்புக்கும் தேவனுடைய பரிபூர்ணமான அந்த அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வதற்கும் can you repeat, brother? Yeah, my love must have discernment and wisdom. என்னுடைய அன்பானது அந்த பகுத்தறிவு கொண்டதா இருக்க வேண்டும், ஞானம் கொண்டதா இருக்க வேண்டும். So I would say it this way. நான் இவ்விதமாக அதை நான் சொல்லுகிறேன். If my love is not growing wiser or more discerning, then it will fade away eventually. என்னுடைய அன்பு அந்த பகுத்தறிகிறதிலும் ஞானத்திலும் வளராமல் இருக்குமானால் அது 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 குறைந்து போய் மறைந்து ஒழிந்து போய்விடும். Let me give you a practical example. ஒரு நடைமுறையான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். When I have a baby love, a immature love, I might do a lot of nice things for people. என்னிடத்திலே ஒரு குழந்தைத்தனமான முதிர்ச்சியற்ற ஒரு அன்பு இருக்குமானால் நாம் ஜனங்களுக்கு எத்தனையோ காரியங்களை, தயவுள்ள காரியங்களை நான் செய்வேன். But as that love grows, because it's becoming more like Christ and it's Christ's love replacing my human love, ஆனால் அந்த அன்பானது வளர்ந்து பூரணத்தை நோக்கி கிறிஸ்துவுடைய அன்பை போல அது வளர்ந்து ஒரு மனுஷிக அன்பை விட்டு தெய்வீக அன்பாய் வளரும் பொழுது that love becomes more discerning, wiser. அந்த அன்பு அதிகமாய் பகுத்தறிகிறதாயும் ஞானமுள்ளதாயும் மாறுகிறது. And the result may be that I do less of those good things that I used to do before. அப்படி வளர்ந்து பகுத்தறிகிறதாய் ஞானமுள்ளதாய் மாறுகிறதற்கான ஒரு அறிகுறி என்னவென்றால் நான் நல்ல காரியங்களை எல்லாம் அநேக காரியங்களை செய்தேனே அவைகளை குறைவாக நான் செய்வேன். Now if you look at it from a human perspective, you may think it's the opposite. ஆனால் மனுஷிக கண்ணோட்டத்திலே இதை நாம் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இப்பொழுது அன்பு கூறுகிறது இல்லை என்று நாம் ஒருவேளை சொல்லக்கூடும். When my love was immature and a baby love, I did lots of things. என்னுடைய அன்பு முதிர்ச்சியற்ற ஒரு குழந்தைத்தனமான அன்பா இருந்த பொழுது நான் அநேக காரியங்களை நான் செய்து வந்தேன். But as my love grew in discernment and knowledge, I did less things. ஆனால் என்னுடைய அன்பு ஞானத்திலேயும் பகுத்தறிவிலேயும் வளரும் பொழுது நான் அப்படிப்பட்ட குறைவான காரியங்களே நான் செய்கிறேன். Have you heard of such a love where as it grows it does less things? வளர வளர குறைவான காரியங்களை செய்யக்கூடிய அன்பை குறித்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Yes, if I'm only doing what the Father wants me to do, I find that all those other things I used to do before were my own ideas, not God's. தேவனுடைய அன்பு தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிற அது அன்பா இருக்குமானால் நான் அப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் செய்யாமல் அவர் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை மாத்திரமே செய்கிறவனா நான் இருப்பேன். Jesus demonstrated perfect love throughout his life. இயேசு தம்முடைய வாழ்க்கையின் முழுவதுமாக பரிபூரணமான தெய்வ அன்பை வெளிப்படுத்தினார். In that he only did what the Father told him to do. அதை எப்படி செய்தார்? அவர் பிதா சொன்ன காரியத்தை மாத்திரமே அவர் செய்தார். Remember in John chapter 2 where his mother told him, oh, they have a problem, they don't have wine. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய தாயார் கானா ஒரு கல்யாணத்திலே சொன்னார்கள், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள். The earthly loving Jesus says, oh, okay, yeah, we can solve that problem. பூமிக்குரிய ஒரு அன்பு கொண்ட இயேசுவா இருந்தால் அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார்? நாம் இந்த பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று சொல்லியிருந்திருப்பார். But the divine love, the perfect love caused Jesus to say to his mother, woman, what do I have to do with you? My hour has not yet come. ஆனால் அந்த தெய்வீகமான பரிபூரணமான அன்பு இயேசுவிடத்தில் இருந்து அவரை என்ன தம்முடைய தாயாரிடத்தில் சொல்ல வைத்தது? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று அப்படி அவரை சொல்ல வைத்தது. What was the most loving thing Jesus could have said to his mother at that moment? அந்த சமயத்திலே தம்முடைய தாயாரை பார்த்து மிக அன்புள்ள வகையிலே சொல்லக்கூடிய காரியம் இயேசுவுக்கு எதுவா இருந்திருக்க முடியும்? If you read it, is John 2 verse 4. Woman, what does that have to do with us? My hour has not yet come. நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால்,
அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். You mean Jesus called his mother woman? இயேசு தம்முடைய தாயை பார்த்து ஸ்திரீயே என்று சொல்லுவாரா? Was that the most loving word he could use to refer to his mother at that moment? அந்த சமயத்திலே தம்முடைய தாயை பார்த்து சொல்லக்கூடிய மிகவும் அன்பு நிறைந்த வார்த்தை அதுவாய்த்தான் இருக்க வேண்டுமா? If it was human love, you would say, oh, don't call her woman, she's your mother, treat her with respect. அது ஒரு மனுஷீக அன்பா இருக்குமானால் அவரிடத்துல என்ன சொல்லி இருந்திருக்கும் என்றால், அவர் உன்னுடைய தாயா இருக்கிறாரே, அவரிடத்திலே கனத்தோடு கண்ணியத்தோடு பேசு என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். Jesus was not at all being disrespectful. அந்த இடத்திலே இயேசு அவர் மதிப்பு குறைவாய் அவர் நடத்தவே இல்லை. But the only word he could have used at that time out of his perfect love was woman. What does this have to do with us? அந்த சமயத்திலே பரிபூரண தெய்வீக அன்பினாலே தம்முடைய தாயை பார்த்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன என்கிற வாக்கியம்தான். We read another story in John 11. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். That one of Jesus' closest friends was very sick. இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாயிருந்த அன்பாயிருந்த ஒரு நண்பன் மிகவும் வியாதிப்பட்டிருந்தான். And Jesus, who had healed so many people already, could have easily gone there and healed Lazarus. அநேகரை ஏற்கனவே சுஸ்தமாக்கி இருந்த இயேசு லாசருவையும் சென்று உடனடியாக சென்று அவனையும் சுஸ்தமாக்கி இருந்திருக்க முடியும். Human love would have caused Jesus to go to Bethany and heal him right away. மனுஷீக அன்பு இயேசுவை பெத்தானியாவுக்கு சென்று உடனடியாக லாசருவை சுகமாக்கி இருக்க செய்திருக்கும். Perfect love, divine love, the only love that will endure till the end. பரிபூரணமான அன்பு, தெய்வீக அன்பு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே அன்பானது caused Jesus in verse 6, John 11 verse 6, to stay 2 more days until Lazarus died. யோவான் 11:6 வசனத்திலே லாசரு மரிக்கிற வரைக்கும் இன்னும் 2 நாள் ஆண்டவரை தங்க வைத்தது அந்த பரிபூரண தெய்வீக அன்பு. What is more loving? எது அதிக அன்புடைய காரியம்? When you know you can heal somebody from their sickness, to not go there to heal them. ஒரு நபரை சுகமாக்கி இருந்திருக்க முடியும் என்கிற அந்த நபரை சுகமாக்காமல் 2 நாட்கள் கழித்து போவதா? Or to go there and heal them, which is more loving? அல்லது உடனடியாக சென்று அவரை சுகப்படுத்துவதா? எது அதிக அன்பு நிறைந்த ஒரு கிரியையா இருந்திருக்க முடியும்? If we only think in human love terms, of course, let's go right now and heal them. நீங்கள் பூமிக்குரிய விதத்திலே, மனுஷீக விதத்திலே யோசிப்பீர்கள் என்றால் செய்யக்கூடிய காரியம் உடனடியாக சென்று நாம் அவர்களை சுகப்படுத்தலாம் என்பதாய்த்தான் இருக்கும். But if we want the divine love which will endure to the end, I say I cannot do anything unless I've received the love of God and heard from him. ஆனால் தெய்வீக அன்பு, பரிபூரண அன்பு, முடிவு பரியந்த நிலைத்திருக்கக்கூடிய அன்பு என்ன சொல்லும் என்றால், நான் பிதாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் வரைக்கும் அதை மாத்திரமே நான் எதுவுமே நான் செய்யாதிருப்பேன் என்று சொல்லும். So we know we are growing in true love if our love is becoming more wise and more discerning. நாம் மெய்யான அன்பிலே வளர்கிறோம் என்பதற்கு ஒரு அறிகுறி என்னவென்றால், நாம் ஞானத்திலேயும் பகுத்தறிவிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருப்போம். There's a lot that's going on in Christian work today, especially in poor countries. குறிப்பாக ஏழை நாடுகளிலே கிறிஸ்தவ பணி செய்யப்படுகிற அந்த காரியத்திலே, which looks like love on the outside, அந்த கிறிஸ்தவ ஊழியங்களிலே வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது அது அன்பை போல தோற்றமளிக்கிறது. Because of all the nice things they're doing for the orphans and giving them water and food and all that, looks like love. அவர்கள் செய்கிற அதிகமான நன்மையான காரியங்கள், அனாதைகளுக்கு உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, அது வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது நன்மையானதாக தோன்றுகிறது, அன்பாக தோன்றுகிறது. But may not actually be love and will not endure until the end. ஆனால் அது மெய்யான அன்பா இருக்க அவசியமில்லை, அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கூடாத அன்பு. Because it's not the love that comes from the Father. ஏனென்றால் அது பிதாவிடத்திலிருந்து வருகிற அன்பா இல்லை. Another aspect of the love of God, தேவனுடைய அன்பினுடைய இன்னொரு காரியம், is that it's thinking of others first. முதலாவது மற்றவர்களை குறித்து எண்ணுகிறது, நினைத்து பார்க்கிறது. Before myself. என்னை
யோசிப்பதை என்னுடைய காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக மற்றவருடைய காரியத்தை அது நினைத்து பார்க்கிறது. If the love that I have is not thinking of others, it will not endure until the end. என்னிடத்திலே இருக்கிற அன்பானது என்னை முதலாவது வைக்காதபடிக்கு மற்றவர்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லாமல் இருக்குமானால் அந்த அன்பு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்காது. Jesus said in Matthew chapter 20, ஆண்டவர் இயேசு மத்தேயு 20 சொல்லி இருக்கிறார். verse 28. 28வது வசனம். The Son of Man did not come to be served, but to serve and to give his life a ransom for many. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். This is the love of God. It's thinking of others. இதுதான் தேவனுடைய அன்பு, மற்றவர்களை குறித்து எண்ணி பார்க்கிற அன்பு. I've been meditating recently on this. சமீபத்திலே நான் இதை குறித்து தியானித்து வருகிறேன். That when Jesus, the Son of God, existed with the Father from before time, இயேசு தேவகுமாரனாகிய இயேசு பிதாவோடு நித்தியத்துக்கு முன்பதாகவே, காலம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருந்த பொழுது, he had everything that he has except one thing. ஒன்று மாத்திரம் இல்லை அவரிடத்திலே அப்பொழுது. You and me. நீங்களும் நானும் அப்பொழுது அவருக்கு இல்லாதிருந்தோம். Before that he had purity, holiness, the praise of the angels, love, unity with the Father. He had all of those things. அதற்கு முன்பதாக அவருக்கு எல்லாமே இருந்தது. பரிசுத்தம், ஐக்கியம், அந்த தேவதூதர்களோடு இருக்கிறதான அந்த உறவு எல்லாமே அவருக்கு இருந்தது. So what changed for Jesus before he came to this earth and after he went back up to the Father? இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கும் அவருக்கு திரும்பி போனதற்கும் இடையில என்ன மாற்றம் நிகழ்ந்தது? The only thing he gained was you and me. அவர் ஆதாயப்படுத்திக் கொண்ட ஒரே காரியம் நீங்களும் நானும் தான். You see the tremendous love of God. இங்கே தேவனுடைய மிக அற்புதமான இந்த அன்பை நாம் பார்க்கிறோம். That Jesus was willing to endure everything that he endured for 33 years and especially being separated from the Father. அவர் 33 வருடம் அனுபவித்த அத்தனை பாடுகளையும் அனுபவித்து குறிப்பாக பிதாவோடு இருந்த அந்த ஐக்கியத்தையும் துண்டிக்கப்பட அவர் அனுமதித்தார். Just so that he could gain me and he could gain you. எதற்காக அதையெல்லாம் அவர் செய்தார்? உங்களையும் என்னையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக மாத்திரமே அவற்றை எல்லாம் அவர் செய்தார். His love, his coming to this earth was 100% for the benefit of you and I. அவர் இந்த பூமிக்கு வருகிறதற்கான ஒரே ஒரு 100% காரணம் உங்களுடைய என்னுடைய நன்மைக்காக. And if we call ourselves followers of Jesus and we're building his church, his body, நாம் அவருடைய சரீரமாகிய சபையை கட்டுகிற, அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் என்று நம்மை நாம் அழைத்துக் கொள்கிறோம், then we must be following his example. அப்படியானால் நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Why did Jesus come to this earth and take up his cross every day? ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிலுவையை எடுத்து சுமந்தார்? See, when we think about taking up our cross, we think about, I will become more like Christ, I'll be more sanctified, I'll be more pure, I'll be more holy. நாம் சிலுவையை எடுக்கிறதை குறித்து யோசிக்கும் பொழுது என்ன யோசிக்கிறோம்? நான் சிலுவை எடுத்தால் நான் இயேசுவை போல நான் மாறுவேன், இன்னும் நான் பரிசுத்தமாய் மாறுவேன், அவரை போல மாறுவேன் என்று நாம் சிலுவையை சுமக்கிறதை குறித்து யோசிக்கிறோம். And that's good. Praise God that he makes me like Jesus and cleanses me and saves me from all sin. அது நல்லதுதான். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை கழுவி சுத்திகரித்து ரட்சிக்கிறார். நல்லது. But the love of Jesus is on another level. ஆனால் இயேசுனுடைய அன்பு முற்றிலும் வேறு ஒரு தரத்திலே இருக்கிற அன்பா இருக்கிறது. He was already holy, he was already pure, he was already God, always God. அவர் ஏற்கனவே பரிசுத்தமாயும் தூய்மையாயும் தேவனாயும் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் தேவனாகவே இருக்கிறார். His taking up his cross here on earth every day was for my sake and for your sake. இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தம் சிலுவை எடுத்த காரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அதை செய்தார். The only thing he stood to gain from taking up his cross was you and me. அவர் ஆதாயம் பெற்றுக்கொண்ட ஒரே காரியம், அவர் சிலுவை எடுத்ததன் மூலமாக
உங்களையும் என்னையும் தான் அவர் ஆதாயம் பண்ணி கொண்டார். See, Jesus said these words towards the end of his ministry with the disciples. இந்த வார்த்தைகளை தம்முடைய சீஷர்களிடத்திலே தம்முடைய ஊழியத்தினுடைய நிறைவு பகுதியிலே ஆண்டவராய் இயேசு சொன்னார். And before that, these two disciples came with their mother and wanted to sit on thrones next to Jesus on his right hand and left hand. அதற்கு முன்னதாக ஒரு இரண்டு சீஷர்கள் தன்னுடைய தாயாரோடு வந்து ஆண்டவருடைய வலது பார்சத்தில் ஒருவரும் இடது பார்சத்தில் ஒருவரும் உட்கார வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்தார்கள். It was like she asked first, so Jesus better give it to them. She reserved the two best spots for her two sons. இயேசு தன்னுடைய குமாரர் இரண்டு பேருக்கும் இயேசுடைய இரண்டு அந்த மிக உன்னதமான அந்த ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். And then of course the other 10 were angry at James and John because they said, why are you reserving it first? மற்ற 10 பேரும் அந்த யாக்கோபு யோவான் இந்த இரண்டு பேர் மேல் மிகவும் எரிச்சலானார்கள். ஏன் உங்களுக்காக மாத்திரம் அந்த நல்ல ஸ்தானம் வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். And then Jesus said in verse 25, you know that the rulers of the Gentiles lord it over them and their great men exercise authority over them. 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் it is not கடினமான அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். It is not this way among you, but whoever wishes to become great among you shall be your servant. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். And whoever wishes to be first among you shall be your slave. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். And he says, this is why I came down to this earth, not to be served, but to serve. இதை நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் என்பதற்கான காரணமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னார். So we see here that this is the opposite of the world. இங்கே பாருங்கள், இந்த காரியம் உலகத்துக்கு நேர்மாறாக எதிர்மாறாக இருக்கிறது. In the world, the longer you've been in a position, the higher you get and the more you expect people to serve you. இந்த உலகத்திலே காரியம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பதவியிலே நீங்கள் அதிக காலம் நீடித்திருப்பீர்கள் என்றால் அதிகமான ஜனங்கள் உங்களை அதிகமாய் மதிக்க வேண்டும், அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும். In the kingdom of heaven, in the church, the longer I am there, the more I am looking to serve others, not to be served. ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய அவருடைய சபையிலே நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் இருக்கிறேனோ நான் அவ்வளவு அதிகமாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Think about how long you have been a part of the local church there. நீங்கள் உங்களுடைய ஸ்தல சபையிலே நீங்கள் எவ்வளவு காலம் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். If you've only been there 1 week, okay, maybe you expect to be served. நீங்கள் ஒரு வாரம் தான் இந்த சபைக்கு வந்து ஆகிறது என்றால் ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். But then now if you've been there for 1 year, you should be looking to be served less and to serve others more. ஆனால் நீங்கள் சபையிலே ஒரு வருடமாக இருக்கிற ஒரு நபராக இருந்தால் மற்றவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பது குறைந்து எவ்வளவு அதிகமாக நான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். And if you've been there 5-10 years, it should be even more. நீங்கள் இன்னும் 5-10 வருடங்கள் சபையில இருக்கிறவராய் இருந்தால் இன்னும் அதிகமாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். In the church, we're always looking to go down and serve others from underneath. சபையிலே எப்பொழுதுமே கீழாக சென்று கீழான நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு பணி செய்ய ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். I think of it like this, that in the church there are 2 types of people. நான் இவ்விதமாக இதை யோசிக்கிறேன். சபையிலே 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். There are takers and givers. ஒரு குழுவினர் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள், இன்னொரு குழுவினர் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். The takers always expect others to meet their needs. இந்த பெற்றுக்கொள்கிறவர்கள் மற்றவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். Oh, I need this or I don't have that. Can you help me? It could be even spiritual needs. எனக்கு இது வேண்டும், என்னிடத்துல இது இல்லை, நீங்கள் எனக்கு இதை தர முடியுமா? அது ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய தேவையாய் கூட இருக்க முடியும். The givers see a need and they make themselves available to meet that need. ஆனால் கொடுக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மற்றவர்களிடத்திலே காணப்படுகிற ஒரு தேவையை கண்டு அதை பூர்த்தி செய்ய விரும்புகிறவர்களாய் இருப்பார்கள்.
Think about it. If you walking through the hall even and you see a small thing like some a mess, like some rubbish on the floor somewhere. நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். ஒரு ஹால் வழியாக நடந்து போகிறீர்கள், அங்கே ஏதோ ஒரு குப்பை இருக்கிறது, ஏதோ ஒரு அழுக்கு, ஏதோ ஒரு காரியம் தவறாய் அந்த இடத்துல கிடக்கிறது. The taker will say, "Oh, that's not my job. Somebody will be assigned to clean that up. I'll just walk by it." இந்த பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய ஒரு நபர் எப்படி இருப்பார் என்றால், அதை பார்த்துவிட்டு, ஓ இது என்னுடைய வேலை அல்ல, யாராவது இதை சுத்தம் செய்ய யாராவது அதை அனுமதி அதை சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு போவார்கள். The giver will say, "Oh, there's a need. I'm here. I'll just clean it up." ஆனால் கொடுக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அதை பார்க்கும் பொழுது, ஓ இங்கே ஒரு தேவை இருக்கிறது, நான் இதை சுத்தம் செய்து விடட்டும் என்று சொல்லி அதை செய்வார்கள். Even if that is the senior most elder in the church. அந்த சபையிலே அப்படிப்பட்ட நபர் அந்த சபையிலே இருக்கிற மூப்பராய் இருந்தாலும் கூட அப்படி அந்த காரியத்தை செய்கிறவராய் இருப்பார். This is exactly what Jesus did in John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு இதைத்தான் செய்தார். There was a need, a bunch of dirty feet. அங்கே ஒரு தேவை இருந்தது, சீஷருடைய கால்களை கழுவ வேண்டி இருந்தது. And Jesus, who is the foremost of them all, the leader of them all, இயேசு அவர்கள் எல்லாருக்குள்ளும் பெரியவராய் இருந்த இயேசு, அவர்களுடைய தலைவராய் இருந்த இயேசு, he went and got the bowl and the towel and said, I'll do the job. அவர் பாத்திரத்தையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு நான் செய்யட்டும், இந்த வேலையை நான் செய்யட்டும் என்று செய்தார். I'll give you another example. நான் இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். If there's a relationship, if there's a break in fellowship or a break in relationship between you and another brother or you and another sister, ஒரு சபையிலே உங்களுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் அல்லது உங்களுக்கும் இன்னொரு சகோதரிக்கும் ஒரு உறவிலே, ஒரு ஐக்கியத்திலே ஒரு முறிவு, பிளவு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். The taker will sit back and say, "Oh, he needs to come to me and set things right." இந்த பெற்றுக்கொள்ளுகிற நபரா இருந்தால் அவர் எப்படி செய்வார் என்றால், ஓ அவர் முதலாவது என்னிடத்திலே வரட்டும், அவர் காரியங்களை சரி செய்யட்டும் என்று அமைதியாக இருப்பார். It's his responsibility to fix the relationship. இந்த உறவை சீர்படுத்துவது அவருடைய பொறுப்பு என்று சொல்லி இருப்பார். The giver will go and say, "What can I do to fix this relationship?" ஆனால் கொடுக்கிற நபர் என்ன செய்வார் என்றால், இந்த உறவை சரி செய்வதற்கு நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று அதை அவர் முன்வந்து செய்வார். Now remember what I said, that our love must grow in discernment. நம்முடைய அன்பு பகுத்தறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னதை நினைத்து பாருங்கள். But deep down the attitude of my heart is, what can I do to be a servant to others? அதிலே என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருக்க வேண்டிய நோக்கம், நான் மற்றவர்களுக்கு பணி செய்ய நான் என்னால் என்ன செய்யக்கூடும் என்கிற ஒரு மனோபாவமாய் தான் இருக்கும். So we talked about two things already. One is that love must grow in discernment and wisdom. நாம் ரெண்டு காரியங்களை அன்பை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, நம்முடைய அன்பு ஞானத்திலே பகுத்தறிவிலே வளர வேண்டும். The other is that love thinks of others first before myself. இரண்டாவது காரியம், அன்பானது என்னை காட்டிலும் மற்றவர்களை முதலாவது வைத்து யோசித்து பார்க்கும். And the last thing I want to say is, love seeks to be, true love, which endures to the end, seeks to be hidden. நான் கடைசியாக சொல்லக்கூடிய அன்பை குறித்த காரியம் என்னவென்றால், இப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய அன்பு மறைத்துக் கொள்ளுகிற அன்பு. You know that you have the true love of Christ in you. உங்களிடத்திலே கிறிஸ்துவுடைய மெய்யான அன்பு இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? Is that you're looking to be more hidden. நீங்கள் எவ்வளவாய் உங்களை மறைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை வைத்து கண்டுபிடிக்க முடியும். If you're not seeking to be more hidden in the church, then your love will not endure to the end. It will fade away. உங்களுடைய அன்பானது உங்களை மறைத்துக் கொள்ள வைக்காது இருக்குமான, சபையிலே உங்களை அதிகமாய் மறைத்துக் கொள்ள வைக்காது இருக்குமானால் அது முடிவு பரியந்தம் நிலைக்காது. There's a part of the body that I've been meditating on for the last few weeks. கடந்த சில வாரங்களாக சரீரத்தினுடைய ஒரு பகுதியை, அவயவத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டு வருகிறேன். It's a part of the body that I've never seen. அது நான் ஒருபோதும் பார்த்திராத ஒரு சரீரத்தினுடைய அவயவமாய் இருக்கிறது. And that's my tongue muscle, the muscle which moves my tongue. அதுதான் என்னுடைய நாக்கை அசைக்கக்கூடிய ஒரு தசை. I've seen my tongue, the actual tongue. நான் என்னுடைய நாக்கை நான் பார்த்திருக்கிறேன். And some say that is also a muscle. சிலர் சொல்லுகிறார்கள் அந்த நாக்குமே ஒரு தசைதான் என்று சொல்லுகிறார்கள். But in the back of my mouth, where I cannot see, is some muscles that move, help the tongue move.
ஆனால் நான் பார்க்க முடியாத ஒரு பகுதியிலே என்னோட நாக்குக்கு பின்னாடி ஒரு தசை இருக்கிறது. அந்த தசை தான் இந்த நாக்கை வேலை செய்ய வைக்கிறது. And I thought about that even as I was thinking about getting ready to speak today. இந்த நாளிலே நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் பொழுது கூட நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன். Yeah, it's important that the tongue is working well. இந்த நாவு நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பது முக்கியமானதுதான். If my tongue is dry, I drink some water. என்னுடைய நாக்கு வறண்டு போய்விட்டால் நான் கொஞ்சம் தண்ணீரை குடித்துக் கொள்கிறேன். But the tongue would not be able to function if the muscles in the back were not pumping blood and helping that tongue work. ஆனால் அந்த நாக்குக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த தசையானது அந்த ரத்தத்தை அழுத்தி அதை அந்த நாக்கு பேசும்படியாக உதவி செய்யாத பட்சத்திலே இந்த நாக்கு ஒன்றும் செய்ய முடியாது. You know that any of you, all of you, can be a tongue muscle. உங்களுக்கு தெரியுமா, உங்களில் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருமே அந்த ஒரு நாக்கு தசையாக இருக்க முடியும். If you were asked to give a message in a meeting, I'm sure you would come there in prayer and saying, Lord, give me a prophetic word. ஒரு சபை கூட்டத்திலே நீங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே அதிகமான ஜெபத்தோடு, ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை கொடும் என்று ஜெபித்து நீங்கள் அந்த கூட்டத்திற்கு வருவீர்கள். But think about being a tongue muscle in the church. ஆனால் சபையிலே நாக்குக்கு உதவி செய்கிற அந்த தசையாக சபையிலே நீங்கள் இருப்பீர்களா என்றால், hidden in the back where nobody can see. யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பின்னாலே அது மறைந்திருக்கும். And you come to the meeting, on your way to the meeting you say, Lord, I know I'm not speaking today, but this brother is going to speak today. நீங்கள் கூட்டத்துக்கு வருகிற வழியிலே, ஆண்டவரே நான் கூட்டத்திலே பேசப் போவதில்லை, வேறு யாரோ சகோதரன் பேசப் போகிறார். But I want to be the tongue muscle that strengthens this brother as he brings the word. ஆனால் இந்த சகோதரன் வார்த்தையை கொண்டு வரும்பொழுது அந்த சகோதரனை உற்சாகப்படுத்தும்படியா, வலிமைப்படுத்தும்படியான ஒரு நாக்கு தசையாக நான் இருக்க போகிறேன் என்று சொல்லுவீர்களானால், when's the last time you prayed for a brother who was going to share the word in the same way as if you were the one who was going to be sharing the word? நீங்கள் சபையிலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தால் எப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களோ அதே விதமாக வேறொரு சகோதரனுக்காக அவர் பேசும் பொழுது அவருக்காக நீங்கள் கடைசியாக எப்பொழுது ஜெபித்தீர்கள்? This is the hidden ministry in the church that comes from true love. இதுதான் மெய்யான அன்பிலிருந்து வரக்கூடிய மறைவான, சபையில இருக்கக்கூடிய மறைவான ஒரு ஊழியம். I believe with all of my heart, dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நான் என் முழு இருதயமாய் விசுவாசிக்கிறேன். That if we are not seeking to be more and more hidden in the church, whatever love we think we have for the church will not endure till the end. நாம் சபையிலே அதிகமாய் மறைத்துக் கொள்ள நாம் விரும்பாதவர்களாய் இருப்போமானால் நமக்கு இருக்கிறது அது எந்த அன்பு, அது அன்பு என்று நாம் நினைத்துக் கொண்டாலும் சரி, அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கூடாத அன்புதான். If you turn 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், we see how Paul describes what I was just talking about. நான் இப்பொழுது சொன்ன காரியங்களை பவுல் எப்படி விளக்கமாய் சொல்கிறார் என்று பாருங்கள். First of all, we read in verse 31, earnestly desire the greater gifts, and I show you a still more excellent way. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அவர் சொல்கிறார், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Most people think that what makes somebody valuable in the church is what can they do, what gifts do they have. பெரும்பாலான அநேகர் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், ஒரு நபர் அவர் என்ன கொண்டு வருகிறார் சபைக்கு, அதை வைத்துதான் அவர் எவ்வளவு மதிப்புடையவராய் கருதப்படுகிறார். If somebody can preach or sing well or play the instrument well or all these things, those are the ones that are considered important in most churches. பெரும்பாலான சபைகளிலே நன்றாய் பிரசங்கிக்கக்கூடியவர்கள், நன்றாய் பாடக்கூடியவர்கள், இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் மதிப்பு மிக்கவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். But here we see very clearly in the true church, what's more important than gifts is love. ஆனால் மெய்யான சபையிலே எது முக்கியம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். வரங்களை காட்டிலும் அன்புதான் அதிக மேன்மையுடையது என்பதை பார்க்கிறோம். And the kind of love that you read about a little bit earlier in verse 23. 23ஆம் வசனத்திலே
அந்த அன்பை அப்படிப்பட்ட அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். But before we go there, you know chapter 13 and all the things it talks about love. 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிற அந்த அதிகாரத்துக்கு போவதற்கு முன்பதாக, So what Paul is saying here, for example, that what's more important in the church than having gifts is that you are patient, verse 4. 4ஆம் வசனத்திலே அந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பதாக அங்கே நீடிய சாந்தம் என்று சொல்லி இருக்கிறார். If you are kind, if you're not jealous, that's more valuable in the church than if you have a lot of gifts. நீங்கள் அதிக தயவுள்ளவர்களாய் அதிக பொறுமையுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமான வரம் இல்லாதிருந்தாலும் நீங்கள் அதிக மதிப்புடையவர்களாய் இருப்பீர்கள் சபையிலே. Verse 5, if you don't seek your own and you don't take into account a wrong suffered, that's more valuable than having lots of gifts. 5ஆம் வசனத்திலே அயோக்கியமானதை செய்யாமல் தற்பொழிவை தனக்கானதை தேடாமல் சினமடையாமல் தீங்கு நினையாமல் இருப்பீர்களானால் வரங்களை காட்டிலும் நீங்கள் அந்த அன்பு மேன்மையானது. So when you read all these attributes of love, the divine love, you see that this is what God values in the church more than even gifts. இந்த 13ஆம் அதிகாரத்திலே அன்பினுடைய அந்த தெய்வீக அன்பினுடைய மற்ற எல்லா குணாதிசயங்களையும் வாசிக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். என்ன என்றால் வரங்களை காட்டிலும் சபையிலே அன்புதான் அதிக தேவனுடைய பார்வையிலே மதிப்புடையதா இருக்கிறது. But I wanted you to see 1 Corinthians 12 verses 23 and 24. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். God honors the member of the church that thinks of himself as lacking. சபையிலே எனக்கு குறை உண்டு என்று நினைக்கிற ஒரு அவயவத்தை தேவன் மேன்மையாக எண்ணுகிறார். So in the middle of verse 23, those members of the body which we deem less honorable, on these we bestow more abundant honor, and our less presentable members become much more presentable. 23ஆம் வசனம், சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். Whereas verse 24, our more presentable members have no need of it, but God has so composed the body, giving more abundant honor to that member which lacked. 24ஆம் வசனம், நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. 25 பின்பகுதி, தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். Do you have a mentality of wanting to be hidden? நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா? Do others think of you as lacking gifts or being good for nothing even? உங்களுக்கு வரமே இல்லை, ஒருவேளை ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவர் என்று கூட மற்றவர்கள் உங்களை நினைக்கலாம். When you seek for the hidden ministry, you'll find that God is able to use you much more than all the other gifted people. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறைந்திருப்பதையே நீங்கள் விரும்புவீர்களானால் மற்றவர்கள் எல்லாரும் வரம் படைத்தவர்கள் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் தேவன் உங்களை அதிகமாய் பயன்படுத்த முடியும். I'll close with a story I read about a man named John Harrison. ஒரு ஜான் ஹாரிசன் என்கிற ஒரு நபரை குறித்து நான் கதையை வாசித்தேன். He went as a young man in his 21 years old to join C.T. Studd in Africa. ஜான் ஹாரிசன் தன்னுடைய 21வது வயதிலே ஆப்பிரிக்காவுக்கு சென்று C.T. ஸ்டட்டோடு சேர்ந்து கொள்ள சென்றார். And he was a fiery preacher. அவர் வல்லமையான ஒரு பிரசங்கியா இருந்தார். But when he went there, C.T. Studd, who was in charge of the ministry, made him repair all the tools that people used. ஆனால் ஜான் ஹாரிசன் C.T. ஸ்டட்டை பார்க்க அங்க போன பொழுது அங்கே அவரை அந்த இருக்கிற அந்த கருவிகளை எல்லாம் ரிப்பேர் பண்ணும்படியாக இந்த ஜான் ஹாரிசனை C.T. ஸ்டட் பணி கொடுத்து விட்டார். And initially John Harrison planned to tell C.T. Studd, hey, I didn't come here to fix tools. He was a fiery preacher. He said, I came here to preach. ஆரம்பத்திலே ஜான் ஹாரிசன் இப்படியாக நினைத்தார், நான் C.T. ஸ்டட்டிலே இதை ஒன்றை சொல்ல வேண்டும், நான் இங்கே இந்த கருவிகளை எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்காக வரவில்லை, நான் வல்லமையான ஒரு பிரசங்கி, நான் பிரசங்கிப்பதற்காக தான் வந்தேன் என்று சொல்ல வேண்டும் என்று ஆரம்பத்திலே நினைத்தார். But he read about being crucified with Christ in Romans 6. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவதை குறித்து அவர் அந்த சமயத்திலே வாசித்தார். And he took that to heart, and for 9 years that's all he did. He fixed all the tools.
அந்த வார்த்தை கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுகிறதை இருதயத்திலே வைத்துக்கொண்டு அந்த 9 வருடங்களும் அந்த கருவிகளை ரிப்பேர் பண்ணுகிற வேலையை மாத்திரமே அவர் செய்தார். Eventually, when C.T. Studd died, John Harrison was the one who took over his ministry. கடைசியிலே C.T. ஸ்டட் மரித்த பிறகு ஜான் ஹாரிசன் தான் அந்த ஊழியத்தை எடுத்து அவர் தொடர்ந்தார். It became clear to all the others there that this was the man who had the anointing in his life. அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரு காரியம் தெளிவாயிருந்தது. இந்த ஜான் ஹாரிசனுக்கு தான் இந்த ஊழியத்தை நடத்தக்கூடியதான அபிஷேகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். Because he was faithful in little, he could be entrusted much. அவர் சிறு காரியத்திலே உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே அதிகமான காரியத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். You probably never heard of his name before. ஒருவேளை நீங்கள் இவருடைய பெயரை இதுவரை கேட்டே இருந்திருக்க மாட்டீர்கள். But I'm quite sure we'll meet him in heaven. ஆனால் நிச்சயமாக நாம் அவரை பரலோகத்திலே சந்திப்போம். And many others like that who followed the example of Christ in serving others in a hidden way. ஒரு மறைவான விதத்திலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற காரியத்தை இயேசுவுடைய வழியிலே செய்த இப்படி அநேகர் இருக்கிறார்கள். May the Lord raise up churches full of such people. இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்த சபைகளை தேவன் எழுப்புவாராக. Amen. Let's pray. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். Dear Father, I pray that you will write everything that is of you on our hearts. அருமையான பிதாவே, உம்மை குறித்த எல்லா காரியங்களும் எங்களுடைய இருதயத்திலே நீர் எழுதுவீராக. I want to be more like you, Lord. ஆண்டவரே, நான் அதிகமாய் உம்மை போல நான் மாற விரும்புகிறேன். I pray that you will draw us also all to be more like you through being filled with your love. உம்முடைய அன்பினாலே நிறையப்படுவதன் மூலமாக நாங்கள் எல்லாரும் உம்மை போல மாற எங்களை இழுத்துக்கொள்வீராக. And bless these dear brothers and sisters and the children. இந்த அருமையான சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Thank you in Jesus' name. Amen. நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.